ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். அதுக்கு அடுத்தது நான் அக்கா கிட்டே கேட்டேன். இது மாதிரி ஏன்க்கா நீ எதுக்காக இருந்தாலும் என்கிட்ட எதுவுமே முன்னாடி மாதிரிலாம் பேசுகிறதில்ல பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவள் சொன்னால், இது மாதிரி எனக்கு பேசக்கூடாதுன்னெலாம் இல்லை, நான் முன்னாடி பேசுகிற மாதிரி தான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் என்னை இப்போ முன்னாடி மாதிரிலாம் மதிக்கிறதில்ல பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நீ தான் முன்னாடி மாதிரி யாருமே என்னை ஒரு இடத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல. நீங்கள்லாம் இப்போ கொஞ்சம் வசதி ஆகிட்டீங்கன்னொன்னே என்னை இந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம்மா அது உண்மை தான். நம்ம ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், நம்ம எடுத்துக்கிற விதம் தான் இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்ம ஒரு சில விஷயங்களை இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது இது பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே, ஆமாம் ஆமாம் எந்த விதத்துலேயும் சரியாகாத விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கிட்டு தான் குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நம்ம அக்கா மனசால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அது பேசுகிற வார்த்தைகள்லேருந்தே அது ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுது. ஏன்னா முன்னாடி மாதிரி யாரும் அதுக்கிட்ட பேசுகிறது. ஆமாம் எங்கள் சித்தியெல்லாம் முன்னாடிலாம் எங்கள் அக்கா கிட்டே நல்லா பேசுவாங்க. இப்போ எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் எதுவும் நம்ம இது பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் தான் நானே இருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன ஒரு விஷயத்த இது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு நம்ம கொஞ்சம் இதாக இது பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானாகவே ஒரு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம இந்த விஷயத்துக்கு ரொம்ப குழப்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். முடிஞ்ச விஷயத்த நம்ம பேசிக்கிட்டு இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் யாருக்காகவும் எதுக்காகவும் இப்போதைக்கு நம்ம யாரையும் இது பண்ண வேண்டியதில்லை, ப்ளேம் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த நேரத்தில் நம்ம யாருக்கும் ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்குவோம். எதையுமே கொஞ்சம் மனசு நம்ம அக்காவுக்கு கஷ்டப்பட்டுருக்கு அப்படிங்கிறப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து முடிவெடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால நான் யாரையும் இது பண்ணலை, எதுக்கு சரி அது சரின்னு சொல்லிவிட்டு யாருக்கும் நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம ஒரு வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு நம்ம போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணேன். அதுக்காக தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் யாருக்காகவும் இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் ஏன் அதெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சரியாக செஞ்சிங்கனாலே போதும். அப்படி இருந்தாலே நம்மளுக்கு எல்லா கஷ்டங்களும் விலகிடும். அதெல்லாம் நம்ம எதையும் போட்டு மனசு போட்டு குழப்பிக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் நான் எல்லாமே சரிதான் சரியில்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே,